ஹாய் குடேஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை மணி யோசையும் மக்கள் அச்சமும். வாங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்தின் எல்லையில் ஒரு காடு இருந்தது. கிராமத்தில் இருந்த ஒரு கோவில் கதவில் ஒரு வெள்ளி மணி மாட்டியிருந்தாங்க. ஒரு நாள் ஒரு திருடன் அந்த மணியை திருடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓடி போகிறான். ஆனால் எதிர்பாராத விதமாக அன்னைக்கே அவனை ஒரு புலி அடித்து கொன்றுது. கோவிலுக்கு சொந்தமான வெள்ளி மணி காணாமல் போனதுனால அந்த கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. அன்னைக்கு இரவு அந்த மணி அடிக்கும் சத்தம் கேட்குது. பல பக்கங்கள்ல இருந்தும் அந்த மணி ஓசை கேட்குறது போல் அவங்களுக்கு தோணுது. இதை கேட்டு அந்த மக்கள் பயந்து போகிறாங்க. கோவில் மணியை திரும்ப பெறுவதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்காததனால் அந்த தெய்வம் கோபிச்சுக்குச்சோ அப்படின்னு தப்பாக நினச்சி பயந்து போயிருக்காங்க. மறுநாள் கிராம மக்களில் சில பேர் அந்த மணியை தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் மணி எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்களால கண்டே முடியல. மறுபடியும் ஊருக்கு திரும்புகிறாங்க. அந்த இரவும் அவங்களுக்கு மணி யோசை கேட்குது. ஆனால் ஒரு வாட்டி ஒரு திசையிலேருந்து கேட்குது, அடுத்த வாட்டி வேறு திசையிலேருந்து கேட்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உண்மையிலே அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்து நடுங்கி போய் இருக்காங்க. மறுநாள் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் உண்மையிலே என்னதான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுக்கு புறப்படுறான். தனியாக காட்டுக்குள்ளே போகிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முரசு அடிக்கும் சத்தமும் மணி யோசையும் கேட்குது. அவன் தைரியமாக சத்தம் கேட்கும் திசையை நோக்கி போகிறான். அங்கே ஒரு குரங்கு கூட்டமே இருந்தது. ஒரு குரங்கு முரசு, இன்னொரு குரங்கு மணி, சிலது உடுப்புகளை வச்சுக்கிட்டு ஒன்றுக்கொன்று விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறான். குரங்கு தான் மணியை அடித்து ஓசையை எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மரத்துக்கு மரம் தாவுவதால் மணி ஓசை வெவ்வேறு திசைகளிலிருந்தும் கேட்கிறது அப்படிங்கிறத அந்த இளைஞன் உணர்றான். அவன் அங்கேயே பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கான். அந்த மணியை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த அந்த குரங்கு அந்த கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு ஒரு மரத்தில் தனியாக வந்து உட்காருது. இதுக்காக காத்துட்டு இருந்த சிறுவன் குரங்கின் எதிரில் சில பழங்களையும் கொட்டைகளையும் வீசி எறிகிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குரங்கு பழங்களையும் கொட்டைகளையும் பார்க்குது. அதை எடுக்கிறதுக்காக மரத்துலேருந்து இறங்குது. ஆனால் நிறைய பழங்கள் கொட்டைகள் இருக்கிறதுனால மரத்திலேயே மணியை வச்சுட்டு இறங்கி வந்து அந்த பழங்கள் கொட்டைகளெல்லாம் பொறுக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்துக்காக காத்துட்டு இருந்த சிறுவன் வேகமாக போய் மணியை எடுக்கிறான். கிராமத்துக்கு ஓடி வர்றான். காட்டில் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கிராம மக்கள்கள் கிட்ட வந்து விவரமாக எடுத்து சொல்கிறான். சிந்தித்து செயல்பட்ட இளைஞனை எல்லாருமே பாராட்டுறாங்க. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, எவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இன்னும் நம்மளில் நிறையா பேர் அச்சோ எண்ணெய் கொட்டிடுச்சே, ஐயோ பல்லி தலையில் விழுந்துருச்சு, ஐயோ பூனை குறுக்க போயிடுச்சு அப்படின்னு இன்னும் நம்ம பயந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பகுத்தறிஞ்சோம் அப்படின்னா இந்த மூட நம்பிக்கை நம்மளை விட்டு அதுவாக விலகி போயிடும். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.